உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடைக்கான நாள் இது. பொதுவாக ஜீவகாருண்யம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வள்ளல் பெருமானால் தான் மிகவும் அதிகமாக பழக்கப்படுத்தப்பட்டது மக்களுக்கு. அந்த வார்த்தையை அதிகமாக கேட்டது அவருடைய பிரயோகத்துக்கு பின்னால் தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் கூட கருணை இருந்தது, மக்களுக்கு இரக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சது. ஆனால் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதா மிக முக்கியமாக வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையிலிருந்தே அவர் பலருக்கும் வாழ்ந்து காட்டினார்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வள்ளல் பெருமானுடைய மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற நூலில் ஜீவகாருண்யம் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறார். அது என்னது வள்ளல் பெருமான்னா உடனே ஜீவகாருண்யம்னு சொல்லிடுறோமே, அப்படின்னா என்னதுங்கிற அந்த தேடல் இருக்குல்ல, அதற்கான பதிலை வள்ளல் பெருமானே கொடுக்கிறாருங்கிறதா மிக முக்கியம். அதில் அவர் ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லிட்டு இதுவும் போதலை அடுத்தது, இதுவும் போதலை அடுத்தது அப்படின்னு போய்கிட்டே இருக்கார். இந்த ஒரு ஓமையை சொல்லிட்டோமே, இது போதுமே இதை விளக்கிறதுக்கு அப்படின்னு அவருக்கு மனசில் திருப்தி வரல. திருப்தி ஏன் வரலன்னா, இது சொன்னது மிதமாக தானே இருக்குது, இதை விட கொடுமையானது இல்லையா அந்த உணர்வு அப்படின்னு திரும்ப 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 வார்த்தைகளை போட்டு அடுக்கிக்கிட்டே இருக்கார். இந்த படைப்பு மூலமாக முழுவதும் அப்படி தான் இருக்குது. ஜீவகாருண்யம்னா என்னங்கிறத அவர் விளக்குறார். அதற்கு பசி என்பது மிக முக்கியமான ஒரு உபகார கருவி அப்படிங்கிறார். ஜீவகாருண்யம்ங்கிற அந்த உணர்வு நம்மிடம் நிலைத்து நிற்பதற்கு பசி என்பது மிக முக்கியமான ஒரு உபகார கருவி அப்படின்னு ஏன் சொல்கிறாரு, அதற்கு அவரே விளக்கம் கொடுக்கிறார். அவரோட பத்தியை வாசிக்கலாம். பசி என்கிற கொடுமையாகிய தேள் வயிற்றில் புகுந்து கொட்டுகின்ற போது கடுப்பேறி கலங்குகின்ற ஏழைகளுக்கு ஆகாரத்தால் அக்கடுப்பை மாற்றி கலக்கத்தை தீர்ப்பதே ஜீவகாருண்யம். அவர் ஒவ்வொரு விளக்கமாக சொல்லிக்கிட்டே போகிறார். அதில் சொல்கின்ற பல்வேறு விளக்கங்களில் இது ஒன்று. அந்த பசி என்கின்ற நெருப்பை பெரு நெருப்பு அப்படிங்கிறாரு. பசி என்பதை புலி என்று சொல்கிறார், பசி என்பதை சிங்கம் என்று சொல்கிறார், பசி என்பதை விஷம் என்று சொல்கிறார், பசி என்பதை விஷ காற்று என்று சொல்கிறார். ஒவ்வொன்றும் அடர்த்தியில் அதிகமாக அவர் சொல்ல பசி என்கின்ற உணர்வு எப்படிப்பட்டது என்பதை அவர் எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறார்னா, அவர் வாழ்ந்திருந்த 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா பஞ்சக்காலத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட 29 பெரும் பஞ்சங்கள் வந்திருக்கின்றன அந்த காலத்தில். அப்போது மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கதவை தட்டி எனக்கு பசிக்குது சோறு கொடுங்கன்னு கேட்டால் அப்போ கூட கொடுக்காத மக்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த வலியெல்லாம் பார்த்து தான் வள்ளல் பெருமான் இதையெல்லாம் சொல்கிறார். விஷம்ங்கிறாரு, விஷ காற்றுங்கிறாரு. சரி, இந்த பசிங்கிற உணர்வு ஏழைக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா, பசி என்ற உணர்வு வந்து அந்த நேரத்தில் அங்கே சாப்பிடுவதற்கு உணவு இல்லை என்றால் பெரும் தனக்காரர்களும் அப்போது ஏழைதான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் குடிசை வீட்டில் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும்தான் பசி வரும், பசியால் வரக்கூடிய அந்த வலி வருங்கிறது இல்லை. மிக உச்சத்தில் இருக்கின்ற செல்வந்தர்கள் கூட பசிக்கின்ற நேரத்தில் பசிக்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு வாழ்க்கை சூழல் காரணமாக, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் காரணமாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அப்போது அவர்களும் பரிதவிப்பார்கள், அவர்களும் பசியால் வாடுவார்கள். பசிக்குதில்ல, சோறு இல்லைல்ல, இந்தா கொஞ்சம் வைரத்தை வச்சுக்கோ, இந்தா கொஞ்சம் வெள்ளியை வச்சுக்கோ, இந்தா கொஞ்சம் தங்கத்தை வச்சு சாப்பிடுன்னா யாருக்கும் உணவு அந்த உலோகங்கள் ஆக முடியாது. எப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த, எப்படிப்பட்ட விலை மதிப்புமிக்க செல்வங்களாக இருக்கட்டும், பசி என்றால் நெல்மணிதான் உணவாக முடியுமே தவிர தங்கமணியோ வைரமணியோ வெள்ளிமணியோ உணவாகாது என்பதை வள்ளல் பெருமான் இதில் மிக அதிகமாக விளக்குறார். நேற்று ராப்பகல் முழுவதும் நம்மை அரை பங்கு கொன்று தின்ற பசி என்ற பாவி இன்றும் வருமே, இதற்கென்ன செய்வோம் என்று ஏக்கம் கொள்கின்ற ஏழை ஜீவர்களது ஏக்கத்தை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். காலையில் விடியுதுன்னு வைங்களேன், அந்த ஏழைகள், பசியோடு இருக்கக்கூடிய ஏழைகள், உழைத்தும் அதற்கேற்ற கூலி கிடைக்காத ஏழைகள், கூலி இல்லாததால் வயிற்றுப்பாட்டுக்கு தேவையான உணவை வாங்க முடியாத ஏழைகள், காலையில் எழுந்த உடனே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை
நேற்று ராத்திரி முழுசும் சாப்பிடாதனால என் பாதி உயிரை போக்கிடுச்சு இந்த பசி, இப்போவும் திரும்ப வந்துடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா காலையிலும் பசி பற்றிய கவலை வருகிறது, அடுத்தது மதியத்தை பற்றி சொல்கிறார், மாலையை பற்றி சொல்கிறார், இரவை பற்றி சொல்கிறார். அப்படி நாள் முழுதும் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கவலை ஒவ்வொரு உயிருக்கும் எது என்றால் பசி என்று சொல்கிறார் வள்ளல் பெருமான். சரி, காலையிலைக்கு இப்படி கவலைப்பட்டாச்சு, வெயிலேறி போகின்றதே, இனி பசி என்கின்ற வேதனை வந்து சம்பவிக்குமே, இந்த விதிவசத்திற்கு என்ன செய்வது என்று தேனில் விழுந்த ஈயை போல திகைக்கின்ற ஏழை ஜீவர்களுடைய திகைப்பை நீக்குவதுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு எல்லாரும் போய் அகராதியை புரட்டிட்டு இருப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேனில் விழுந்த ஈய போல அப்படிங்கிறார். தேனில் விழுந்த ஈ பறக்கவே முடியாது, ஏனென்றால் தேனின் டென்சிட்டின்னு சொல்லுவோம்ல, அடர்த்தி அப்படி அதிகமாக இருக்கும். அந்த ஈயோடைய சிறகுகள், அந்த சின்ன சிறகுகள் கூட பறக்க முடியாத அளவுக்கு அந்த டென்சிட்டி இருக்குன்னா பசியோட அடர்த்தியும் அப்படித்தான் இருக்கும். காலையில் கவலையோடு எழுந்தோம், பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு, இப்போ மத்தியானத்துக்கு கவலையாயாச்சு. சரி, மாலையிலையாவது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமானா அதுவும் கிடைக்கலன்னு சொல்றாரு பாருங்க. இருட்டி போகின்றதே, இனி ஆகாரம் குறித்து எங்கே போவோம், யாரை கேட்போம், என்ன செய்வோம் என்கின்ற விசாரத்தில் அழுந்திய ஏழை ஜீவர்களது விசாரத்தை மாற்றுவதே ஜீவகாருண்யம். சரி, மாலை நேரம் ஆயாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டில் பொங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சா மாலை வந்துடுச்சு, இனிமேல் நான் போய் யார்கிட்ட கையேந்துறது, யார்கிட்ட போய் கடன் வாங்கிறது, யார்கிட்ட கடன் வாங்கி எங்கள் வீட்டில் ஒலையை கொதிக்க வைக்கிறது அப்படின்னு பரிதவிப்பில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பசியை போக்குவது தான் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறார். ஜீவகாருண்யத்துக்கு மிகவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். சில பேர் அட்வைஸ் கொடுப்பாங்க, அது எல்லாம் அட்வைஸாக கேட்கறதுக்கு தான் நல்லாயிருக்கும், செயல்படுத்த முடியாது இல்லையா, ப்ராக்டிகபிள் அட்வைஸாக இருக்காது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுவது எல்லாமே ப்ராக்டிகபிள் அட்வைஸ். ஏன்னா நாம் ஒரு தட்டில் சோறு போட்டு சாப்பிட்றோன்னா நாம் ஒரு கவலை சாப்பிட்டா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு அரை கவலமாவது கொடு அப்படிங்கிறது தான் ஜீவகாருண்யம். என் தட்டை அப்படியே முழுசாக கொடுன்னு கூட வள்ளல் பெருமான் சொல்லலை. நாம் ஒரு கவலை சாப்பிட்றோம், பக்கத்தில் இருக்கிறவங்க பசியால் வாடுறவங்களுக்கு அரை கவலமாவது கொடு, அதுதான் உண்மையிலேயே ஜீவகாருண்யம் என்று சொன்னால் பிராக்டிகபிள் அட்வைஸாக வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். சரி, மாலை நேரம் யார் வீட்டுக்கும் போய் கடன் வாங்க முடியாது, என்ன செய்ய போகிறோன்னு கவலை வந்தாச்சு. இரவுலையாவது அந்த கவலை தீருமானா இரவில் என்ன கவலைங்கிறத வள்ளல் பெருமான் சொல்றார் பாருங்க. நடந்து நடந்து காலும் சோர்ந்தது, கேட்டு கேட்டு வாயும் சோர்ந்தது, நினைத்து நினைத்து மனமும் சோர்ந்தது, இனி இப்பாவி வயிற்றுக்கு என்ன செய்வோம் என்று கண்ணீர் வடிக்கின்ற ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுத்து கண்ணீரை மாற்றுவதே ஜீவகாருண்யம். நடந்து நடந்து கால் சோர்ந்து போச்சு, கேட்டு கேட்டு வாய் சோர்ந்து போச்சு, நினச்சி நினச்சி மனசு சோர்ந்து போச்சுன்னு ஏழைகள் பரிதவிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பருக்கை நெல்மணியை கூட கொடுப்பதற்கு யாரும் இல்லை, ஒரு கவளம் சோற்றை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்றால் இது மனிதர்கள் வாழ தகுதியான பூமிதானா என்கின்ற ஒரு கேள்வியை வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். நான் ரொம்ப கருணை உள்ளவனாக்கும், எனக்கு மற்றவங்க கண்ணீர் வந்தால் மனசே தாங்காது தெரியுமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணுவேன் அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், நான் அங்கேருந்து நகர்ந்து போயிடுவேங்க அப்படிம்பாங்க. அங்கேருந்து அந்த கண்ணீரை பார்க்க முடியாமல் நகர்ந்து போகிறத மிகப்பெரிய கருணையான செயல்னு சொல்லி கொள்கின்ற ஒரு சமூகத்தில் மற்றவர்களுக்கு கிள்ளியாவது கொடு என்று சொல்லுகின்ற செயல்படுத்தக்கூடிய ஒரு புத்திமதியை, ஆலோசனையை, ஞானத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான் என்றால் இதை நம்மால் செயல்படுத்த முடியாதா? நிச்சயமாக முடியும், முடிய வேண்டும். முடியாது என்பது மனிதகுல வரலாற்றில் இல்லவே இல்லை. அதனால்தான் 19 அல்ல 29 பஞ்சங்கள், பெரும் பஞ்சங்கள் வந்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பிரானால் அணையா அடுப்பை உருவாக்க முடிந்தது. வருவோர்க்கெல்லாம் பசிப்பினி ஆற்றுகின்ற அந்த பெரும் சேவையை தொடங்க முடிந்தது. ஐயோ, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லையே, நான் என்ன செய்கிறது, மற்றவங்க பசியை எப்படி நான் போக்குறது என்று அவர் முடங்கி இருக்கவில்லை. பஞ்சத்திலும் வறுமையிலும் ஆட்பட்டு கிடந்த ஒரு சமூகத்துக்கு உணவளிக்கின்ற அந்த பெரும் கருணை கொடையை ஆரம்பித்தார் இல்லையா. எனவே மனித குலத்துக்கு, மனித மனசுக்கு முடியாதது என்பது எதுவுமே இல்லை என்பதை வள்ளல் பிரான் நமக்கு இந்த பத்தியின் மூலமாக புலப்படுத்துகிறார். ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்பதை அகராதியை போய் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு உணவளிக்க நம் கரம் நீண்டால் அதுதான் ஜீவகாருண்யத்தின் முதல் படி. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.